எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் ஊறுகாய் போட போகிறோம். நல்லாயிருக்கும், ரொம்ப புளிப்பு இல்லாமல் இந்த மாங்காய் நல்லாயிருக்கும். இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மாங்காய் எடுத்து பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்பவும் சின்னது இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்குவோம். இந்த மாதிரி பவுலில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூடவே இருக்கணும் உப்பு, அப்போ தான் மாங்காய் கெடாமல் இருக்கும். இது 1 மாதத்துக்கு 2 மாதம் ஆனாலும் இது கெடாது. நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இப்போ இந்த அளவு உப்பு போட்டு கலக்கி வச்சிடணும். கலக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒருக்கா இது மாதிரி இதில் தண்ணி கசிஞ்சு வந்து நிற்கும். மறுபடியும் ஒரு குலுக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கீழே இருக்கிறது நல்லா உப்பாக இருக்குது, மேலே இருக்கிறது உப்பு சாராது. அதில் இப்போ நான் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். இது என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 நாளைக்கு ஊறட்டும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து பாருங்கள், இது மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இப்படி குலுக்கி விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். உப்பு சார்ந்து நல்லா ஊறி இருக்கும். நாங்கள் பாருங்கள், நேற்று ஊற வச்சோம், நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், தண்ணியெல்லாம் கசிஞ்சு நிற்கிது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது. இந்த மாதிரி கசிஞ்சு வந்துருக்கணும். இது எப்படியே ஊறட்டும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஊறட்டும். நாளைக்கு எடுத்து லைட்டாக காய வச்சு நாளான்னைக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது நாள் சூப்பராக பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்து காய போட்டுக்குவோம். இந்த அளவு ஊறணும், அப்போ தான் மாங்காய் கெடாமல் இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லாமல், இப்படி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தண்ணி நிற்கிது. பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது இப்படியே இருக்கட்டும். இதை காய வச்சு கொஞ்சம் லைட்டாக காஞ்ச உடனே எடுத்துகிட்டு வந்து இதிலே போட்டு பரட்டினோம்னா அந்த உப்பெல்லாம் இதிலே சார்ந்து இன்னும் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே கொண்டு போய் காய வச்சுருவோம். ஒரு 2 மணி நேரம் காஞ்சா போதும். அதுக்கு மேலே நல்லா ஓரளவு தாளிக்கிற அளவுக்கு காஞ்சிச்சுன்னா எடுத்து தாளிச்சுக்குவோம். இல்லைன்னா மறுநாள் ஒரு 1 மணி நேரம் வைக்கணும். இப்போ இதை நான் 2 மணி நேரம் வைக்க போகிறேன். எடுத்து காய வச்சேன். காய வச்சு 2 மணி நேரம் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணிக்கிலே கொண்டு வந்து மறுபடியும் போட்டுட்டேன். இப்போ அந்த மாங்காயோட தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் காய வச்சு மறுபடியும் இப்போ 1 மணி நேரம் காய வச்சுருக்கிறேன். நேற்று 2 மணி நேரம். பாருங்க, நல்லா ஓரளவு காஞ்சிருக்கு. இந்த அளவு காஞ்சிடணும், அப்போ தான் கெடாது. உங்களுக்கு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு இருந்தாலும் இந்த மாங்காய் கெடாது. அதனால் இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம், வரமிளகா, பெருங்காயம் 3ஐயும் வறுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிற பொடியாக அது 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நல்லெண்ணெய். கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 50 மில்லி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு தாளிக்கிறதுக்கு இவ்வளவு தான், கருவேப்பிலையெல்லாம் போட வேண்டாம். இப்போ தாளிச்சுக்கலாம். வடைச்சட்டி காஞ்சிருச்சு, இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் இந்த எண்ணெய்க்குள்ள இந்த பொடியை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த மாங்காயை அதில் சேர்த்துக்குவோம். ரொம்ப சூடாகக்கூடாது. அவ்வளோதான் மாங்காய் ஊறுகாய். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் கெடாது, நல்லாவும் இருக்கும். தண்ணியை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி வரன்னு இருக்கணும். இப்போ இதை ஆற விட்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த எண்ணெயெல்லாம் உள்ளே சார்ந்து சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். எப்போவுமே ஊறுகாய் தாளிச்சோன்னா நல்லா இருக்காது. ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணெய், மிளகாத்தூள், இந்த வாசமெல்லாம் அதுக்குள்ளே பூந்து சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இதில் நான் ஏற்கனவே உப்பெல்லாம் சால்ட்டு போட்டு தான் ஊற வச்சுருக்கிறேன். அதனால் அதிலே சார்ந்து இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா 2வது கூட சால்ட்டு போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாங்காய் ஊறுகாய் செஞ்சு காட்டுங்கன்னு. செஞ்சுருக்கிறேன். இதேமாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.